முதல் மாநாட்டுல கண்டிப்பா விஜயகாந்த பத்தி பேசுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கருத்தாவே சொன்னாங்க. ஆனா இந்த வாட்டி விஜயகாந்த எங்க அண்ணன் விஜயகாந்த் பிறந்த ஊரு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இருந்தாலும் விஜயகாந்த மென்ஷன் பண்ணிட்டாரு. இப்ப சீமான் அவர்கள் சொல்றாரு, அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீங்க பார்க்க போகல. ஆனா இப்போ உங்களுக்கு அண்ணன் ஆயிட்டாரா? அப்படின்ற கேள்வியும் பிரேமலதா விஜயகாந்த் அங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சொல்லும்போது, நல்ல விஷயம் அண்ணன் தானே, எங்க வீட்டு பிள்ளை தானே விஜய் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறது? பிரேமலதா அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்த? இல்ல. அவங்க மனசுல தோன்ற கருத்தை சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. சீமானுக்கு இருக்காங்கிறது வேற. பிரேமலதாவுக்கு நிறைய உரிமை உண்டு. அவங்க என்னுடைய தம்பி தான் அவரு. ஆனாலும் அவர் உடம்பு சரியில்லாதப்போ வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் சீமான் இதே விஜயகாந்தை எவ்வளவு இழிவா கேவலமா திட்டினாருங்கிற காணொலிகள் எல்லாமே உடனே எடுத்து போடுறாங்க. நீங்க எதுக்கு விஜயகாந்துக்கு ஆதரவா வரீங்க? நீங்க இவ்வளோ கேவலமா திட்டினவர் தானேன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. அப்போ முதல்ல அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அவர் விஜய் பிரச்சனையில் அவர் ஏன் மூக்கம் நுழைக்கிறாருன்னு தெரியல. அது அவங்க விஜயகாந்த் ஃபேமிலிக்கும் விஜய்க்குமான பிரச்சனை. இன்னொன்று அது மதுரை மாநாடு. விஜயகாந்த் மதுரையில் பிறந்தவருங்கிறதுனால அங்கே அவரை விஜயகாந்தை பற்றி பேசுகிறாரு. விக்கிரவாண்டியில் பேசினாரா? பேசலல்ல. அப்போ எங்கே என்ன அவசியப்படுதோ அங்கே அதை பேசணும்னு அவர் நினைக்கிறாரு. இது அப்படியே ஒட்டுமொத்த ஓட்டையும் அந்த அந்த விஜயகாந்துடைய வாக்குகளை வாரிட்டு போகிற எண்ணத்தில் பேசினாருங்கிற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. அது அவசியமே இல்லை.